ஹாய் சில்லு குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவோடைய ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் கே உடைய பொண்ணு பர்த்டேக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கு. அது டெடி பியர் உள்ள இருக்க ஏதோ ஒரு மனுஷன் தான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ அந்த பர்த்டே பார்ட்டிக்குள்ள போறாங்க. பயந்துகிட்டே தான் போறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு சின்ன பசங்கலாம் பாப்பப் வெடிக்க இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு எப்பயும் போல பேனிக் அட்டாக் வந்துடுது. ஆனால் கரெக்டான நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். உடனே வந்துட்டு அந்த இருக்கா இல்லையா அவ வந்து சாரி நீ சொன்ன மாதிரி நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், ஆனா இது பசங்க வச்சிருந்ததுன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் கேவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து காண்டான நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. இப்ப வந்துட்டு அந்த டெரிபியர்ல இருக்க ஆளு மறுபடியும் நம்ம ஹீரோயினை நோட்டம் விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் பார்த்து பயந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது உள்ள இருக்கிறது நம்ம ஃபா தான். ஹீரோயின் ஃபாவை பார்த்துட்டு இங்க என்ன பண்றேன்னு கேட்க சும்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்தேன்னு சொல்ல இப்ப நம்ம ஃபாவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ வந்து நீ எதுக்கு இங்க வந்த, கூப்பிடாத பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வந்தேன்னு ஃபாவை திட்ட ஃபா உடனே நான் ஹீரோயினை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினை வா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக பார்க்க ஆனா நம்ம ஹீரோயினா வரமாட்டேன்னு சொல்லிட்டு கையை உதறி விட டக்குன்னு ஃபா வந்துட்டு எதுக்காக நான் வந்தாலே நீ காண்டாயிட்டு இருக்க, இப்படி பண்ணனா நாங்க ரெண்டு பேரும் எப்படி வந்துட்டு ஒன்னா பேசி பழகுறதுன்னு சொல்ல ஹீரோ அப்ப நீங்க டேட் பண்றீங்களான்னு கேட்க இப்போதைக்கு இல்ல ஃபியூச்சர்ல பண்ணுவோன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட வரான். ஹீரோயின் இப்ப கேக்குறாங்க நீ மட்டும் உன்னோட லைஃப்ல ஃபாவை டேட் பண்ணிட்டு நல்லா இருக்க, ஏன் நான் டேட் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோயின் ஃபாவை கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஃபா கிட்ட வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு எங்க அண்ணன் திட்டினதுக்காக சாரின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறேன், நீ உங்க அண்ணனை லவ் பண்றியா என்னன்னு கேட்க ஹீரோயினுக்கு அந்த இடத்துல செமையா அழுக தான் வருது. இப்போ ஹீரோயின் அழுவ டக்குன்னு இதை பார்த்துட்டு ஃபா என்ன பண்றான், சரி நீ தயவு செஞ்சு அழுகாத, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த மாதிரி வந்துட்டு நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன், நீ என்ன லவ் பண்றியோ இல்லையோ, நீ என்ன டேட் பண்றியோ இல்லையோ ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டேன். ஹீரோயின் ஆசைப்பட்டு மால்ல செயின் பார்த்தாங்க இல்லையா அந்த செயினை வந்துட்டு நம்ம ஃபா ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ண ஹீரோயின் வேணான்றாங்க. இங்க பார் ப்ளீஸ் ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் இதை கொடுக்குறேன் வாங்கிக்கையன்னு சொல்ல ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப எப்பயும் போல நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவுடைய அடியாலும் நம்ம ஹீரோயினும் கொலை பண்ற மாதிரியே கனவு வருது. இதை பார்த்தா நம்ம ஹீரோ பயந்துடிச்சு போயிட்டு டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றான். ஏன்னா ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோடைய அம்மா வீட்டில் இருக்காங்க இல்லையா அதனால ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே தூங்கிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம கேம் இருக்கா இல்லையா அவளுடைய அப்பா என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக ஹீரோவுடைய அம்மா வீட்டுக்கு வர அந்த இடத்துல ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லாக்கர் கீயே கொடுத்தாரு தெரியுமா ஒருத்தவரே. இந்த டிராமா ஃபுல்லா இவர் ப்ளூ கலர் சட்டை தான் போட்டிருப்பாரு. இவருடைய பேரு புரின்னு. ஸோ இந்த புரின் என்ன பண்றாரு, நம்ம கேமுடைய அப்பாவை வந்துட்டு மிரட்டுறாரு, இங்க பாரு இந்த ஃபேமிலியை விட்டுரு, இந்த ஃபேமிலியில இருக்க அந்த பொண்ணை தயவு செஞ்சு விட்டுரு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன், இல்லைன்னா உன் பொண்ணு கூட நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த புரின் யாரு என்னன்றது உங்களுக்கு இந்த எபிசோட்ல தெரிய வரும். இந்த புரினை போற போக்குல வந்துட்டு நம்ம கேமுடைய அப்பா வந்துட்டு கத்தியால கிழிச்சிடுறாரு. இவரு அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு. எங்க தெரியுமா, நம்ம ஹீரோயினோட பூர்வீக வீட்டுல. அந்த வீட்டை தான் இப்போ வந்து அந்த வீடு நம்ம ஹீரோவுடைய அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஓகேங்களா, அங்கதான் இவர் அங்க தங்கி இருக்காரு. யாருக்குமே தெரியாம தங்க வச்சது யாரு தெரியுமா, ஹீரோவுடைய அம்மா. ஆனா ஏன் தங்க வச்சாங்க, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹீரோவை எழுப்புறதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் வரா. ஹீரோ கிட்ட இங்க பாருங்க நீங்க எந்த அளவுக்கு ஹீரோயினை மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, பேசாம நீங்க போயிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டா என்ன, எத்தனை நாள் தான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட பூர்வீக வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கீயை கொடுத்து விட்டுருப்பாங்க நம்ம பிளே பாய் கிட்ட. பிளே பாய் உள்ள லாக்கர் எதுவும் இல்லைன்னு சொன்னதுனால இப்போ ஹீரோயினே நானே களத்துல இறங்கடான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர அந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம புரின் இருக்காரு. ஸோ புரின் என்ன பண்றாரு, ஹீரோயினை பார்த்த உடனே வந்துட்டு மறைஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் அங்க இங்கன்னு தேடி லைல்ஸ்டா ஒரு டைல்ஸ் மேல சாயறாங்க பாருங்க. அந்த டைல்ஸ் ஏதோ டங்கு டங்குன்னு ஆடிட்டு இருக்கு. என்னடா இந்த டைல்ஸ் ஆடுதுன்னு சொல்லிட்டு டைல்ஸை நீக்கிட்டு பார்த்தா அங்க ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கருக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் ஃபைல் தான் ஏடி குரூப்போட ஃபைல். அதாவது நம்ம ஃபா இருக்கானியா அவனுடைய அங்கிளுடைய அந்த கம்பெனியோட ஒரு ஃபைல். இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுல இருந்து வெளியே போவ வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப அதே ஃபீல் தனக்கும் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பிளே பாயும் சொல்றான். இப்ப ஹீரோயினும் பிளே பாயும் பேசிட்டு இருக்க பிளே பாய் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொல்ல ஆனா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறான். இப்போ உடனே பிளே பாய் சரி அண்ணனும் தங்கச்சியும் பேசுங்க சமாதானமாவுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹீரோ வந்துட்டு நடந்தது எல்லாத்துக்கும் சாரி சொல்றாங்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய லவ் அவன் கன்ஃபர்ஸ் பண்ற டைம் கரெக்டா ஹீரோயின் இதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாள்
நாள் வந்துட்டு நான் இதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்ப வந்துட்டு எனக்கு ஒரு லெட்டரும் பிளஸ் ஒரு கீயும் கிடைச்சது. ஏதோ உன்னோட வீட்டுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கருக்கான பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல இருந்தது. ஒரு கீ இருந்துச்சு. அப்பதான் என் மேல ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் ஆனுச்சு. ஸோ அந்த கீ எடுத்துக்கிட்டு என்னோட வீட்ல போயிட்டு நான் சர்ச் பண்ணக்குள்ள வந்துட்டு இந்த மாரி ஒரு லாக்கர் இருந்தது. அந்த லாக்கருக்குள்ள இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு ஏடி குரூப் கம்பெனியோடைய டாக்குமெண்ட் தான். அதனால இந்த டாக்குமெண்ட்ட கொஞ்சம் விசாரிச்சு இதுல இருக்க உண்மையை சொல்லு. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற மாதிரியே வந்துட்டு எங்க அம்மா அப்பாவுடைய கொலைக்கும் இந்த டாக்குமெண்ட்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு இல்லையான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப லாஸ்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ வந்துட்டு பேசி சமாதானம் ஆயிடுறாங்க 2 பேருமே. இப்ப நம்ம இவங்கள தான் காமிக்கிறாங்க. கேமுடைய அப்பாவ. இவரோட ஒய்ஃப் கடன் வாங்குனதுனால, அந்த கடன கேட்டு தானே கேம போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க 2 பேரு. அவனுங்க அகைன் வந்து, உங்க பொண்டாட்டி வாங்குன கடன வந்துட்டு திருப்பி குடுன்னு புருஷன்கிட்ட கேட்க, புருஷன்காரன் செம்ம கடுப்பாயி, அத போய் என் பொண்டாட்டி கிட்ட கேளுடான்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவங்கள மிரட்டிட்டு இருக்க. இத வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பிளே பாய் பாத்துர்றான். கொக்கா மக்கா ஒரு சாதாரண ஆள்கிட்ட எப்புட்றா கன் இருக்கும்னு சொல்லிட்டு பிளே பாய் ஷாக் ஆவ. கன் இருக்கிறத நம்ம கேமும் பாத்துர்றா. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா, அங்க எதுவும் பெருசா காமிச்சுக்கல. இப்ப பிளே பாய் பார்த்துட்டு எப்பயும் போல வந்துட்டு நம்ம கேமுடைய அப்பா திட்டிட்டு இருக்க. கேம் உடனே அவங்க அப்பா உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு பிளே பாயை நீங்க வந்து கிளம்புன்னு சொல்ல, நான் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். ஓயா உங்க அப்பா இவ்வளவு கோவப்படுறாரு, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்ல, உடனே இவ கடுப்பாயிடுறா. எப்ப பாரு ஃப்ரெண்டுன்னு சொல்லாத, நான் எப்போ உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என் பின்னாடி ஃப்ரெண்டுன்னு முதல்ல சொல்லிட்டு சுத்துறது நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு கேம் செமையா டென்ஷன் ஆயிட்டு கத்தி விட்டுட. இதை கேட்ட நம்ம பிளே பாயும் மனசொடைஞ்சு போய் சரிம்மா இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆக்சுவலி அவ ஃப்ரெண்டுன்னு சொல்றதுதான் இவளுக்கு கோவம் வருது. ஏன்னா இவ தான் லவ் பண்றா இல்லையா நம்ம பிளே பாய. சோ இது மனசு திறந்து சொல்லவும் முடியல இவளால. ஆனா இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி, தன்னோட அப்பா கிட்ட எப்படி கன் வந்துச்சுன்னு. உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா உங்ககிட்ட எப்படி கன் வந்துச்சுன்னு கேட்க, அவரா இல்லம்மா நான் ஒரு செக்யூரிட்டி ஜாப் பண்றேன் இல்லையா, அங்கதான் எனக்கு பாதுகாப்புக்காக கன்னு கொடுத்தாங்கம்மா, உள்ள புல்லட்ஸ்லாம் கூட ஒண்ணுமே இல்லம்மான்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுகிட்டே போய் சொல்ல. ஆனா பொண்ணுக்கு ஒரு மாதிரி லைட்டா டவுட் வருது. இப்ப ஹீரோயின் தன்னோட வீட்டுக்குள்ள போனோன்னே யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்ண போவ கரெக்டா நம்ம புரியணும் வந்துட்டு ஹீரோ வரதை பார்த்துட்டு மறைஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டை செக் பண்றான்றத பார்த்துட்டு வேலைக்காரி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோவுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அவங்க தானே புரியனை தங்க வச்சிருப்பாங்க அந்த வீட்டுல. உடனே வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா சீக்கிரமா போயிட்டு என் பையனை ஏதாவது சொல்லி வெளியே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு வேலைக்காரிட்ட சொல்ல, வேலைக்காரியுமே என்னப்பா இங்க ஒரே டஸ்டா இருக்கு, வாப்பா நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உள்ள கூப்பிட்டுட. ஹீரோவும் ஹீரோயினை பாக்குற சாக்குல வீட்டுல வந்துட பார்த்தா ஃபா அங்க இருக்கான். இவன் எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் ஒன்றும் இல்லை எனக்கு வெளியே போகக்கூடிய வேலை இருந்ததுன்னு நான் சும்மா ஃபா கிட்ட சொன்னேன், ஃபா தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சொன்னான்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ நம்ம வீட்டுல கார் இருக்கு, டிரைவர் இருக்கு, நீ ஏன் தேவையில்லாம உன்னோட பாஸை நீ டிரைவரா யூஸ் பண்ற, அதனால நீங்க வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஃபா கிட்ட சொல்ல, ஃபா எனக்கு ஹெல்ப் பண்றதுல எல்லாம் பெரிய வந்துட்டு விஷயம் கிடையாது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, ஹீரோயின் நீங்க ஏதாவது பேசிக்கோங்கடான்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஹீரோ கிட்டயும் ஹீரோடைய அம்மா கிட்டயும் நான் என்னுடைய அப்பா அம்மா வாழ்ந்த அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி நான் அங்க வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா வந்துட்டு அங்கதானே செத்தாங்க, அந்த வீட்டுல ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும், அதை ரெனோவேஷன் பண்ணி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுல நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இல்ல, பட் ஹீரோடைய அம்மாவுக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா புரின் அங்க தங்க வச்சிருக்காங்க இல்லையா. உடனே ஹீரோயின் அங்க வந்து கிளம்பினோடனே புரினை பார்க்கறதுக்கு இவங்க கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கும் புரினுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை இப்பதான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் புரினும் லவ் பண்ணியிருக்காங்க. புரின் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருன்னா இப்ப ஹீரோவுடைய அப்பாவா இருக்காரு இல்லையா, அதாவது இவங்களுடைய ஹஸ்பண்ட். சோ ஹஸ்பண்டுடைய செக்யூரிட்டியா இருந்தவர் தான் போல இருக்கு அந்த புரின். ஆனா அவரு ரொம்ப ஏழையா இருந்ததுனால வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது என்ன கதை பெருசா அப்படின்றது தெரியல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவை தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க லவ் பண்ணது என்னமோ புரினை தான். இது அப்படியே பிளாஷ்பேக்ல காமிச்சுக்கிட்டே அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. என்னதான் நம்ம பிளே பாய் பிடிச்சி திட்டாலும் நம்ம பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கேம் அங்க இங்கேயும் பிளே பாயை தேடுறா. பிளே பாயும் நம்ம கேமுக்கு தெரியாம தூரத்துல இருந்து பாக்குறான். ஆனா கேம் முன்னாடி போறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. சோ இது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியும் ஃபீல் பண்ண, இப்ப நம்ம ஹீரோயின் ஃபா கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு வாக்கல, உங்க அங்கிள் இந்த கம்பெனியில சிஇஓ இருந்தப்ப எங்க அப்பா வந்துட்டு உங்க அங்கிள் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்டை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்ல, ஐயோ எனக்கு பெருசா அந்த ப்ராஜெக்டை பத்தி தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபா சொல்லிடுறான். ஃபா வெள்ளந்தியா நீ அதை கேட்கறேன்னு கேட்க, ஹீரோயின்
சும்மா தெரிஞ்சுக்க தான் அப்படின்னு சொல்ல ஃபாக்குமே ஒரு ஆர்வம் வந்து அவங்க அங்கிள் கிட்ட போயிட்டு ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு நம்ம கம்பெனியோட கிளைண்டா இருந்தார் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்ல அங்கிளுக்கு டர் ஆகுது. ஐயோ இவன் ஏன்டா இதை பத்தி கேக்குறானா, நான் வெளியே வந்துட்டு காமிச்சிக்காம அப்படியே பெருசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம மழுப்பிட, நீ ஏன்பா இதை கேக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் தான் கேட்டான்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப நம்ம அங்கிளுக்கு செம்ம டர் ஆயிடுது. உடனே நம்ம கேமுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி ஹீரோயினை போட்டு தள்ள சொல்லிடுறாரு. ஏன்னா கேஸ் ரீஓபன் வேற ஹீரோயின் பண்ணியிருக்கான். பத்தாதுக்கு அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி வேற கேட்கிறா. நம்ம தான் அவங்க ஃபேமிலிய கொன்னுட்டோம்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின போட்டு தள்ள சொல்ல, ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளே பாய் கூட எங்கேயோ வெளிய போறாங்க. டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண. அந்த நேரம்னு பார்த்து ஃபாவும் வந்துடுறான். கூட நம்ம ஹீரோவும் வந்துடுறான். ஆனா இந்த டைம் பார்த்து கரெக்ட்டா நம்ம கேமுடைய அப்பா வந்து ஹீரோயின ஷூட் பண்ணிடுறாரு. கையில ஒரு புல்லட், வயித்துல ஒரு புல்லட்ன்னு பட, இப்ப நம்ம ஃபாவும் ப்ளே பாயும் ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்துட்டு புடிச்சு தள்ளிக்கிறானுங்க. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்ட்டா கேமுடைய அப்பாவை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம புரியணும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து கரெக்டா கேமுடைய அப்பாவை ஷூட் பண்ண வர. ஆனா அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஆகுது. ஆனா அவர் ஓடுறப்ப அவளுடைய மாஸ்க் லைட்டா விலக இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிளே பாய் பாத்துறோம். ஸோ அப்போ பிளே பாய்க்கு செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோயின் ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிட்டு போவ ஹீரோயின் கையில இருந்து விழுந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் போயிட்டு நம்ம பிளே பாய் எடுக்க இதை வந்துட்டு நம்ம ஃபா பாத்துறோம். என்ன எங்க கம்பெனியோட டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்க, ஆனா நம்ம பிளே பாய் எதுவுமே சொல்லாம டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவன் மட்டுக்கும் போயிடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ கதறி கதறி எழுதிட்டு இருக்கு. ஹீரோடைய அம்மாவும் வந்துடுறாங்க. இப்ப டக்குன்னு நம்ம பிளே பாய் அந்த இடத்துல பார்த்தோன்னே ஹீரோவுக்கு சமக்கவும் வருது. நீ ஏன்டா இங்க வந்தன்னு கேட்க, ஏன்டா அவன் உசுருக்கு போராடிட்டு இருக்கா, இப்ப கூட நீ பாசிட்டிவ்னஸ் காமிக்கிறியான்னு சொல்லிட்டு பிளே பாய் சாரி நம்ம ஃபா வந்துட்டு ஹீரோ பார்த்து திட்ட. ஆனா நம்ம ஹீரோவா, நான் ஒன்னும் பாசிட்டிவ்னஸ் காமிக்கல, உங்க அங்கிள்னால தான் இப்ப ஹீரோயின் இந்த நிலைமையில இருக்கா. ஏன்னா ஹீரோயினோட ஃபேமிலியே கொண்டது உன் அங்கிள் தாண்டான்னு சொல்ல, அங்கிள் மேல பழிய போட்டோன்னே நம்ம ஃபாக்கு சமக்கவும் வந்து, நீ அங்கிள் எப்படா தப்பா சொல்லுவேன்னு சொல்ல, போய் உன் அங்கிள் கிட்ட டீட்டெயில கேளுடா, உங்க அங்கிள் தான் என்னோட ஹீரோயினோட ஃபேமிலியவே கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாவை பார்த்து திட்ட. எப்பா யார் மேலேயும் குத்தம் சொல்லாதப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா அந்த இடத்துல வந்து நிக்க, யோ நீ பேசாத, வாயை திறந்து நீ பேசினா அவ்வளவுதான், உன்னை காண்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்டயும் சண்டை போட, ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ செம்மையா திட்டிட்டு இருக்க, இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல குப்பை குடோனா, அந்த பொண்ணு உயிருக்கு தலை வந்துட்டு போராடிட்டு இருக்கா, நீங்க இப்படி வெளியே நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, புல்லட்ஸ்லாம் எடுத்தாச்சு, ஆனா அந்த பொண்ணு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டு போவ. எல்லாரும் செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கேமுடைய அப்பாவை பிடிச்சி செம்மையா திட்டுறாரு நம்ம அங்கிள். ஏண்டா உன்னை அந்த பொண்ணை கொண்டுட்டு வர சொன்னா நீ என்ன அந்த பொண்ணை ஐசியூல வச்சிருக்க, அந்த பொண்ணு மட்டும் உயிரோடு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவோ கொன்னது, அந்த ஃபேமிலியை கொன்னது நம்ம தான் இருந்தது, போலீஸ்க்கு தெரிஞ்சுட்டு ஒழுங்கா போயிட்டு அந்த பொண்ணை இன்னொரு தடவை கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு அகைன் அந்த அங்கிள் அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஃபாவுக்கு ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஹீரோ சொன்னதை நம்பவும் முடியல, அவனால் நம்பாமல் இருக்கவும் இல்லை. அதனால இவன் ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொல்கிறான். ஆக்சுவலி ஹீரோயின் மயக்கத்தில் இருக்காங்க. உன்னோட ஃபேமிலியை கொண்டது சப்போஸ் என்னோட அங்கிளாக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு நான் தண்டனையை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டான் இல்லையா, ஸோ அதனால அங்கிளில் போயிட்டு செம்மையாக திட்டிட்டு இருக்காரு ஹீரோவுடைய அப்பா. நீ ஏன் அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்ல, ஆமாம் அவள் கேஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டா, நான் மாட்டிக்கவா, நான் மாட்டிக்கிட்டா நீயும் தான் மாட்டிப்ப, அதனால வந்துட்டு உன் பொண்ணையும் கொண்டுடுவேன், கூட வந்துட்டு உன் பொண்ணு கூட உன் பையன் இருந்தானா உன் பையனையும் கொன்னுடுவேன்னு சொல்ல, இத்தனை நாள் இவர் மிரட்டிட்டு இருந்தாரு, இவர் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா தான் பையனை கொன்னுடுவேன்னு சொன்னோடனே வருது பாருங்க நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு கோவம். கொக்காமக்கா நீ என் பையனே நீ கொல்லுடுவியா, என் பையன் மேல ஒரு கீரல் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை நான் அவ்வளோதான், உன்னை நான் வச்சு செஞ்சுடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா செம்மையா திட்டிட்டு போயிடுறாரு நம்ம அங்கிளை. அங்கிளுக்கு செம்ம கோவம் வந்துடுது. இப்ப நம்ம பிளே பாய் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம கேமுடைய அப்பாவை பார்த்ததுனால கேமுடைய அப்பா கிட்ட போயிட்டு, நீங்க தானே ஹீரோயினை கொன்னது, எனக்கு நல்லா தெரியும், ஷூட் பண்ணது நீங்க தானே, ஒழுங்கா போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்ல, இவர் வந்துட்டு என்னடா உளற, ஒழுங்கா போடான்னு சொல்லிட்டு என்னமோ உத்துமர் மாதிரி நம்ம பிளே பாய் பிடிச்சி அடிக்க, டக்குன்னு வந்துட்டு என்ன பண்றான் பிளே பாய் நம்ம கேமை வெளியே கூட்டிட்டு போயிட்டு, உங்க அப்பா தான் ஷூட் பண்ணது, நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்ல, அவ பொழிச்சு நரைஞ்சிட்டு, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, எங்க அப்பா ஷூட் பண்ணாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ்ட சொல்லு, அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு, எனக்கு எவ்வளவு தைரியம் என் வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை பத்தி பேசுறியான்னு சொல்லிட்டு பிளே பாயை அரைஞ்சிடுறா. பிளே பாய் அங்க எதுவுமே சொல்லாம வெளியே போயிட. பட் இவளுக்குமே லைட்டா டவுட் இருக்கு இவங்க அப்பா மேல. ஆனா இதை வெளியே காமிச்சிக்கவும் இல்லை, தன்னோட அப்பாவையும் நம்புறா, ஆனா நம்பாம இருக்கவும் முடியல இவளால. ஸோ இவ உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஃபா என்ன பண்றான், டேரக்டா அவங்க அங்கிள் கிட்டே போயிட்டு, அங்கிள் ஹீரோயினுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கு நீங்க ஏதாவது காரணமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாவே கேட்டுட. அங்கிள் செம கடுப்பாயிடுறாங்க. நீ எப்படி உன் அங்கிள் மேலே சந்தேகப்படுவ, ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுடைய கம்பெனி நம்ம கம்பெனி கூட வந்துட்டு கிளைண்டா இருந்தது உண்மைதான், ஆனா அதுக்காக அவங்க இறந்து போனாங்கன்னா அந்த கேஸ்க்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் நீ சொல்லுவியா, நீ அந்த பொண்ணை லவ் பண்றதுனால தானே
உன் அங்கிளையே எதிர்த்து பேசுற, அந்த பொண்ண நான் வேலைய விட்டு தூக்குறேன் பாருன்னு சொல்ல, ஃபாவுக்கு செம கடுப்பாயிடுதே. இப்ப நீங்க அந்த கம்பெனில என்ன சிஇஓ ஆக்கிட்டீங்க. அந்த கம்பெனில யார் ஒர்க் பண்ணணும், பண்ணக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபா செமையா திட்டிட. ஆனா இவனுக்கு இந்த இடத்துல அவங்க அங்கிள் மேல கோவம் வருது. கேட்ட கேள்விக்கு அவர் இந்த மாதிரி சரியா பதில் சொல்லாம கோவப்பட்டு போறாருன்னு ஃபாக்குமே லைட்டா சந்தேகம் வர, இன்னொரு பக்கம் தன் கூட இத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருந்த ஹீரோயினை ஷூட் பண்ணது தன்னோட காதலியோடைய அப்பான்றது தன்னோட அது தான் பார்த்துட்டோம். ஆனா இப்ப காதலி கிட்ட நிக்கிறதா ஃப்ரெண்டு கிட்ட நிக்கிறதான்னு பாவம் பிளே பாய்க்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஹீரோயினுடைய கேஸ் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு இருக்கு. சோ போலீஸும் வந்துட்டு ஹீரோயினை ஷூட் பண்ணது யாரு, ஹீரோயின் ரீஇன்வெஸ்டிகேஷன் அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபைலை எடுத்தோடனே இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான் பாருங்க. எப்படிப்பா இருக்கா ஹீரோயின்னு சொல்லிட்டு அப்பா வாயை கொடுத்துட, அவ்வளவுதான் அவ எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, ஹீரோயினுடைய அம்மா அப்பாவையும் நீங்க கொன்னுட்டீங்க, இப்ப அவளையும் கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க அந்த அங்கிள் கூட சேர்ந்துக்கிட்டு, நீங்களாம் மனசாட்சியே இல்லாத மிருகமா, ஒரு கொலைக்காரனுடைய பையன் சொல்றதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்குன்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோவுடைய அப்பா பொழிச்சுன்னு ஹீரோவை வைக்க, ஹீரோ உடனே நீங்க அடிச்சா மட்டும் கொலைக்காரன் இல்லைன்னு ஆயிடுமா, நானே என்னுடைய வாயால கேட்டேன் நீங்க கொலைக்காரன் தான், சே என் காதால கேட்டேன் நீங்க கொலைக்காரன் தான் சொல்லிட்டு ஹீரோ அங்க சண்டை போட்டுட்டு இருக்க, இருக்கிற பிரச்சனை தெரியாம இந்த கே வேற பைத்தியக்காரச்சி ஹீரோவுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ அட்டன் பண்ணல. இதனால இவ காண்டானவ ஒரு இன்டர்வியூரை வேணும்னே கூப்பிட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட ஹீரோக்கும் அவளுக்கும் ஏதோ கசமுசா நடந்துட்டு இருக்கு, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி அந்த இன்டர்வியூல சொல்லி விட்டுறா. ஆக்சுவலி அது பிசினஸ் இன்டர்வியூ தான், வேணும்னு இவளே ஹீரோக்கும் அவளுக்கும் கசமுசா இருக்குன்னு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்கிள் மேல டவுட் பட்ட நம்ம ஃபா என்ன பண்றான், அங்கிளுடைய வந்துட்டு கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுடைய அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துக்கிறான். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டா அங்கிள் ஆஃபீஸ்க்குள்ள வர குடுகுடுன்னு இவன் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அங்கிள் என்ன பண்றாரு, ஒரு லாக்கர்ல ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுடைய ஃபைல் வச்சிருக்காரு போல இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்க்க இதை இவன் வீடியோ எடுத்துக்கிறான். பத்தாவதுக்கு பாஸ்வேர்டை வர அந்த வீடியோல ஜூம் பண்ணி பார்த்துட, அங்கிள் போனதுக்கு அப்புறமா ஃபா என்ன பண்றான், அந்த ஃபைலை வந்துட்டு இவன் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு இவனுடைய ஆஃபீஸ்க்கு போயிட, இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா முழிப்பே வருது. ஹீரோயினை வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோன்னே இப்பதான் ஹீரோக்குமே நிம்மதியா இருக்கு. ஹீரோ கட்டி பிடிச்சி ஹீரோயினை வந்துட்டு முத்தம் கொடுத்து நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு அங்க அழுதுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக நம்ம கேம் வந்திருக்கா, ஆனா உள்ள போக முடியாம ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ல நின்றுட்டு இருக்க. என்னம்மா உனக்கு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளே பாய் வந்துட்டு நம்ம கேம் கிட்ட பேச, கேம் எங்க அப்பா மேலே எப்ப பாரு குத்தம் சொல்லாதன்னு சொல்லிட்டு அங்க பிளே பாய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஃபா அவங்க அங்கிளுடைய வந்துட்டு அந்த இதுல லாக்கர்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா இல்லையா, அதை செக் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோவுடைய அப்பாவுக்கு நம்ம அங்கிள் கடன் கொடுத்திருக்காரு. ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் தான் கிளைண்ட்ஸா இருந்திருக்காங்க, அவ்வளோ மட்டும்தான் இவனுக்கு அந்த விஷயம் தெரியுது. அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து எங்க அங்கிள் வெறும் கடன் தான் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி கம்பெனி வந்துட்டு ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, ஏன் உங்க அப்பாவே வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை கொண்டு இருக்க கூடாது, ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கம்பெனில தானே இருந்தாங்க, ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ் தானேன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அங்கிளும் கொண்டு இருக்கான், இவங்க அப்பாவும் கொண்டு இருக்கான், அது ஹீரோக்கு தெரியும். ஆனா இந்த லூசு பையன் அப்பா மட்டும்தான் கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஷயத்தை புரிஞ்சுக்காம பாதி விஷயத்தை வந்து தங்கிட்ட சொல்றானேன்னு சொல்லிட்டு, எப்பா நீ இவ்வளோ டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்கனா இதை எடுத்துட்டு போய் போலீஸ்ல கூட போலீஸே கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா மேல குத்தம் இருக்குன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல, அவங்கிட்ட கோவப்பட்டுட்டு அங்கிருந்து வந்து ஹீரோயின் நின்றுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு அந்த அங்கிள் கொண்டு இருக்கான் ஹீரோயினோட ஃபேமிலிய, ஆனா தன்னோட அப்பாவும் உடந்தையா இருக்காங்கல்ல, ஸோ தன்னோட அப்பா உடந்தையா இருக்கனால தான் மேல எங்க ஹீரோயின் கோவப்படுவாளோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் காதலியோடைய அப்பா இல்லையா, அதனால காதலியோடைய அப்பா கிட்ட போயிட்டு இங்க பாரியா நீ தான் ஷூட் பண்ண எனக்கு நல்லா தெரியும், நீயே போயிட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு, எவ்வளோ பெரிய வக்கீல் இருந்தாலும் சரி அவங்கள வச்சு நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன், உன் தண்டனை கம்மியாக்குறேன், தயவு செஞ்சு ஜெயிலுக்கு போயிடு, உன் பொண்ணுக்குமே இது தெரியும் ஆனா உன் பொண்ணு ஏத்துக்க மாட்டேன்றா, உன் பொண்ணு உன்னை நினைச்சு கஷ்டப்பண்ணுமா, தயவு செஞ்சு போய் தொலையா, நீ மனசு மட்டும் மாறினா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பிளே பாய் என்ன பண்றான், அவனுடைய வந்துட்டு நம்பரை நம்ம கேமுடைய அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டு போவ. இப்ப கேமுடைய அப்பாவை அங்கிள் கூப்பிடுறாங்க, எந்த வேலையும் நீ உருப்படியா பண்ணவே மாட்டியா, நீ ஷூட் பண்ண டைம் கரெக்டா அந்த பிளே பாய் பார்த்துட்டான்றது என்னோட இன்னொரு ஒரு அடியாளு. அவன் பார்த்துட்டு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டான், அதனால நீ பிளே பாயை கொன்னுடுன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தான் பொண்ணு பின்னாடி சுத்ததை தவிர பிளே பாய் ரொம்ப நல்ல பையன், தனக்கு வந்து அட்வைஸையும் கொடுத்துட்டு போயிருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் முழிச்சிட்டு இருக்க. இப்போ உடனே அவர் முழிச்சிட்டு இருக்கத அங்கிள் நோட் பண்ணிட்டு அவருடைய ஆள் கிட்ட சொல்லிடுறான், இவன் அந்த பிளே பாயை ஷூட் பண்ணோடனே கேமுடைய அப்பாவை நீ ஷூட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இவரையும் ஷூட் பண்ண சொல்லிடுறான் இவனோட இன்னொரு ஆள் கிட்ட சொல்லி. இங்க நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் ஹீரோயினை நல்லபடியா பார்த்துட்டு இருக்க.
டக்குன்னு இப்ப நம்ம கேமுடைய ஃபோன்லேருந்து நம்ம ப்ளே பாய்க்கு மெசேஜ் வருது. இந்த லொகேஷனுக்கு வான்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ப்ளே பாயும் சரி, சரி நீங்க ஹீரோயின பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, இப்ப கேம் என்ன பண்றா ரெடி ஆயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ட்டு போலான்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வர, அவரு எங்கேயோ அவசர அவசரமா போயிட்டு இருக்காரு. இத பார்த்தோனே இவ போயிட்டு கன் இருக்கிற பாக்ஸ பார்க்க கன் வேற காணோம். என்னடா இது அப்பா கன் எடுத்துட்டு எங்க போறாருன்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஷாக் ஆயிருக்க. அப்பதான் நம்ம ப்ளே பாய் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் வந்துருன்னு. நான் இவன எங்கேயுமே வர சொல்லலையே. இவன் எங்க போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் இவளுக்கு டவுட் வருது. என்னன்னா இவளுடைய ஃபோன் எடுத்து இவங்க அப்பா வந்துட்டு நம்ம ப்ளே பாய்க்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இது தெரியாம நம்ம ப்ளே பாயும் லொகேஷனுக்கு வந்துட, இப்ப கரெக்ட்டா நம்ம கேமுடைய அப்பாவும் வந்துடுறாரு. ஆனா அவருக்கு நம்ம ப்ளே பாய ஷூட் பண்றதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. ஒரு மாரி வந்துட்டு தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்க. ஆனா நம்ம அங்கிளுடைய இன்னொரு ஆள் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்றான், கரெக்ட்டா நம்ம ப்ளே பாய ஷூட் பண்ண வர, அந்த டைம் பார்த்து கரெக்ட்டா நம்ம கேமும் அந்த இடத்துக்கு ரேபிடோ போட்டுட்டு வந்துடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவன் கேம் தன்னோட பொண்ணு வந்திருக்கான்றது கூட தெரியாம, கேமுடைய அப்பா ப்ளே பாய ஷூட் பண்ண வரானேன்னு சொல்லிட்டு, அவரே அவரோட ஆள ஷூட் பண்ணிட, இத நம்ம கேம் பாத்துர்றா. தன்னோட அப்பா கையில கன் இருக்கிறத இவ பார்த்துட்டு ஷாக் ஆயி அப்படியே அழுதுகிட்டே அங்க நின்னுட்டு இருக்க. கரெக்ட்டா நம்ம ப்ளே பாய் வந்து, "இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கேம அவன் கார்ல கூட்டிட்டு போவ. தன்னோட பொண்ணு இப்படி தன்னை கன்னால பார்த்துட்டாளே, கன் கையில வச்சுட்டு இருந்து, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அப்பா ஒரு பக்கம் அழுவ, பொண்ணு ஒரு பக்கம் அழுவ, பொண்ண வந்துட்டு நம்ம காதலன் சரிப்படுத்திட்டு இருக்கான். பாவம் இந்த பிள்ளையோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த கதை நல்லா இருக்கு இல்லையா? லாஸ்ட் எபிசோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. சீ யூ.